ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டில் த்ரூ தி ஹெவனில் எபிசோட் 191 எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடு இப்போ இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஃபைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பட் கண்டென்ட் வைஸ் அந்த அளவுக்கு இருக்காதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த எபிசோடில் ஹீரோக்கு ஒரு முக்கியமான விஷயம் கிடைக்கும், அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்புறமா. இந்த வீடியோக்குள்ள போகலாங்க. ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டு போட்டு வீடியோ ஆரம்பிக்கிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் அப்படியே படைய அந்த ஸ்லேவ்ஸோடு அப்படியே மலை மாதிரி எதில் நின்றுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஹுன்மைஷங் அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ நான் சொல்கிற மாதிரி எல்லாருமே அலைன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ 4 ஸ்டார் டூஷிங் லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃப்ளேம் கூட சண்டை போட்டு மற்ற எல்லாரும் கூட அந்த ஸ்லேவ் கூட சண்டை போட்டோன்னா ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ இதை ஹீரோ அக்செப்ட் பண்ணிட்டான் அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டாக பேசுகிற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உண்மை விஷயம் சொல்லிட்டு சரி ஓகே அப்போ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம், நம்ம சின்ன பொண்ணு ஜியான்ட்டும் அந்த எல்டரே சொல்லுவான் இந்த ஃப்ளேம் சண்டை போட்டு ஜெயிக்கிறது முக்கியம் தான், ஆனால் அதே சமயத்தில் அவங்க சோல் கிளான், அதனால் நீங்கள் பத்திரமா இருக்கணும், எப்போ வேணால் முதுகில் குத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் ஓகே அக்செப்ட் பண்ண புரிஞ்சுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம பிளட் ஆக்ட் சொல்லுவாங்க, சியோ என்னால் இந்த பேட்டில் சண்டை போட முடியலை. ஏன் அப்படின்னா நான் அந்த ஃப்ளேம் கிட்ட நெருங்கினேன் அப்படின்னா நீ எனக்குள்ள அந்த கண்ட்ரோல் சீல் போட்டிருக்க பார்த்தியா அது பிரேக் ஆகிட்டு நான் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோல் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஸோ சீனியர் நீங்கள் இப்படி சொல்லவே தேவையில்ல, நீங்கள் கண்டிப்பாக இதில் நீங்கள் கலந்துக்க தேவையில்லை, அது நமக்கு பிரச்சனையாக தான் ஆகும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்கிட்ட வீட்டுக்கு அப்படின்னா இந்த வார்த்தையை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஸோ பிரதர் எக்ஸியோ யுவான் இந்த பையன் உங்களை மாதிரியே இருக்கான், கண்டிப்பாக இந்த பையனால் எக்ஸியோ கிளானை திரும்ப உருவாக்க முடியும் அப்படின்ட்டு அவரும் நினைக்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் பண்ண மாதிரியே 4 ஸ்டார் டூஷங்க்கு மேலே இருக்காங்க. மொத்தமாக 7 பேர் அந்த ஃப்ளேம் கூட சண்டை போட ரெடியாக இருக்காங்க. அந்த ஃப்ளேமை ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு அது ஃபயர் ஸ்லேவ்ஸ் கமெண்ட் பண்ணுது, ஒருத்தர் விடாதுங்க எல்லாருமே கொள்ளுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபயர் ஸ்லேவ்ஸும் பார்த்தீங்கன்னா விடாமல் அட்டாக் பண்ண போக நம்ம ஹீரோ உடனே சொல்லிடுறான். ஸோ அவங்க இருக்கிறதுல 3 ஸ்டார் டூஷங் இருக்குல்ல அந்த ஃபயர் ஸ்லேவ் அதை என்கிட்ட விட்டுருங்க நான் சண்டை போகிறேன்ட்டு. நம்ம இன்னொரு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் டூஷங் பீக் லெவலில் இருக்கிறது என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லேவ்ஸை சூஸ் பண்ணிட்டு அது கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன தான் இது ஃபயர் ஸ்லேவ்ஸாக இருந்தாலும் இதுங்க எல்லாமே டூஷங் லெவல், அதனால் கண்டிப்பாக பேட்டில் பயங்கரமாக தான் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த 7 பேர் டூஷன் அந்த ஃப்ளேம் கூட சண்டை போட போகிறாங்களே அவன் சொல்லிட்டு இருக்காங்க ஒழுங்காலே சரண்டர் ஆகிடுன்ட்டு. இதை கேட்டவொடனே அந்த ஃப்ளேம் நான் எவன் எர்த்தாலா பிறந்தவன்டா என்னை பார்த்து நீங்கள் சரண்டராகவும் சொல்கிறீங்க பூச்சிங்களா அப்படின்ட்டு உங்கள் கூட கொஞ்ச நேரம் விளையாடினா நல்லா இருக்குன்ட்டு அதுவும் எக்கச்சக்க பாறைகளை யூஸ் பண்ணி பார்த்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த பாறைகளை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த எல்லாரும் அவங்களுக்கான ஸ்பெஷலான அந்த ஒரு டெக்னிக் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்பன்ஸு அதை வச்சு பார்த்தீங்கன்னா தடுத்துட்டு அந்த பாறைகளை. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரிண்ட் சீல் அதாவது மவுண்டன் சீல் அந்த சீலை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூ கிளான் பண்ணிட்டு இருக்க மெடிக்கல் கிளானை பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த வேறு கொடி மாதிரியான ஒரு விஷயம் அதை வச்சு பார்த்தீங்கன்னா தடுத்துருக்கணும். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க ஏன்ஷியன் கிளானுக்கு ஏற்ற மாதிரியான ஈஸியான டெக்னிக்கை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வர எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா தடுத்துக்கிட்டு இருக்க. ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாட்டர், இன்னொரு பக்கம் ஃபயர் எடுத்துகிட்டு விட்டாமல் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கிளானஸ் அவரு பார்த்தீங்கன்னா அவங்க கிளான்ஸோட டெக்னிக் அந்த ஸ்டோன்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் தண்டரோ அவர் பங்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்டோன்ஸ் எடுத்து விட்டு செதற வச்சிருக்க. ஸோ இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு ஒரு பக்கம் ஹீரோக்கும் அந்த ஸ்லேவ்ஸ்க்கும் இன்னொரு பக்கம் அந்த ஃப்ளேம் இதெல்லாம் பார்க்குற அந்த ஃப்ளேம் என்ன பண்ணுது அப்படின்னா பெரிய எர்த்து ஜெயிண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சப்மிட் பண்ணுது. எர்த்து ஜெயிண்ட் பப்பட் அந்த பப்பட்டை பார்த்தா வெளியே வந்துட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட பேட்டில் பண்ணிட்டு இருக்கு. அது சைஸ்லையும் ரொம்ப பெருசாக இருக்குது, இருக்கிற அந்த ஸ்லேவ்ஸ் ரொம்ப பவர்ஃபுல். அதுவும் பார்த்தீங்கன்னா விடாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் அட்டியும் பாருங்க இந்த இடத்துல டிமென்ஷன் அப்படியே கிராக் விட்டுருக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல பேட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக அந்த இடத்துல போயிட்டு இருக்கு. அந்த பப்பட்டோ ரோர் விட்டது அதனோட பவர் அதிகமாக தெரியுது. இதை பார்க்குற பார்த்தீங்கன்னா உண்மைஷங்க அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸோ எல்லாரும் அட்டாக் பண்ணுங்கிட்டு அவனை செயின்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பப்பட்டை கட்டி போட இதே மாதிரி பார்த்தா மெடிக்கல் திரும்ப உங்களோட கோட்டிகளை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தா அந்த பப்பட்டை பைன் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரிண்ட் சீலை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த எல்டர் பாருங்களா அவர் பார்த்தீங்கன்னா இருக்கிற சீல்ஸை வச்சு ஒன்றா அடிக்க ஆரம்பிக்க எல்லாருமே சுப்ரீம் பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பப்பட்டை விடாமல் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பப்பட்டை ஒரு இடத்துல அடி வாங்கி ஒன்றும் முடியாமல் அந்த இடத்துல அந்த லாவாலேயே பார்த்தீங்கன்னா விழுந்து ஒரு மாதிரி கருகிட்டு போகுது. இதை பார்க்குற அந்த ஃப்ளேமை சொல்லிருக்கு பரவாயில்ல உங்ககிட்ட கொஞ்சம் பவர் இருக்குது, ஆனால் இதெல்லாம் பத்தாது அப்படின்ட்டு ஃப்ளேம் பிளாம் அப்படின்ற ஒரு ட்ரிங்க் அதாவது அந்த கை
கை மாதிரி சிம்பிள் வரும் பார்த்தீங்களா, அது ஃப்ளேமால் உருவாக்குனது. ஸோ அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோட அந்த பிளான் மாதிரி ஒரு பெரிய பிளான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர அதனோட ஃபோர்ஸ் எல்லாருமே சப்ரஸ் பண்ணுது. யாராலையும் நகரக்கூட உங்களுக்கு அதில் கொட்டூரமாக இருக்குது. ஸோ இந்த வந்து மேலேருந்து கீழே வர பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அது அடிச்ச அட்டையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா தூக்கி அட்டிக்கப்படுறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய பயங்கர கொட்டூரமான பிளாஸ்ட் அடிக்குது. இதை பார்க்குற ஹீரோ எல்லாருக்குமே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஹீரோவை பார்த்துருக்கு அங்கே யாருமே இல்லை. இதை பார்த்து அந்த ஃப்ளேமை சிரிச்சுக்கிட்டே இந்த எறும்புங்க செத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ இருக்கிற எல்லாரும் இப்போ தான் அந்த எரிமலை குழம்பு வந்து வெளியே வராங்க. அவங்க உடம்புல எல்லாத்துலேயும் அந்த விரிசலோட அந்த ஃப்ளேமோட தடை பதிஞ்சிருக்கு. அவங்க அந்த அடி வாங்கியிருக்காங்க. ஸோ இது பவரை பார்த்த எல்டர் என்ன சொல்கிறாருன்னா வந்து ஸோ இதை மட்டும் நம்ம இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா பெரிய ஆபத்தை நமக்கு ஃபியூச்சரில் வரும், நம்ம ஒருத்தரால் இங்கே வாழ முடியாதுன்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்து கொன்னி அவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட பவர் அதிகமாக வந்து யூஸ் பண்ணதுங்க. இடத்துல சின்ன பசங்களா நீங்கள்லாம் வந்து எனக்கு கொள்றதுக்கு வந்து இன்னும் வந்து பவர்ஃபுல்லாக ஆகலை அப்படின்ட்டு அது என்ன பண்ணுது, அதனோட ஸ்பியரை பார்த்தீங்கன்னா வந்து சாமன் பண்ணுது, ஃப்ளேம் ஸ்பியரை. ஸோ இந்த ஃப்ளேம் ஸ்பிரே வந்ததுக்கு வந்து உங்களால் என்ன முடியுமோ வந்து இப்போ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆக இந்த பக்கம் பார்த்தா அந்த ஃபயர் ஸ்டேல்ஸ் நம்ம ஹீரோக்கு நடுவில் நடக்கிற பேட்டில் தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்னதான் வந்து பவர் யூஸ் பண்ணாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து டூஷிங் லெவல் பவர்ஃபுல் பப்பட், அதுவும் 3 ஸ்டார். ஸோ நம்ம ஹீரோட கொஞ்சம் வந்து பவர் அதிகம்னு சொல்லலாம். ஸோ அதுவும் வந்து நம்ம ஹீரோ கூட விடாமல் பார்த்தீங்கன்னா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் இது எப்படி தான் என்ன தான் பண்ணுறதுன்ட்டு அதுவும் அந்த வந்து லாவாவே ஃபயர் அப்படியே தண்ணி மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோக்கு மேலே அலை மாதிரி அடிக்க ஹீரோ என்ன பண்ணுறான், அவனோட ஃப்ளேம் டு சுனாமி அப்படின்ற ஒரு அட்டாக், அந்த ஒரு ஸ்லாஷ் அட்டாக் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளேமோட அந்த பப்பட்டோட நெஞ்சில் ஒரு பயங்கரமான விரிசலை பார்த்தீங்கன்னா வந்து ஏற்படுத்துகிறோம். அதுக்கு அடிப்பட்ட பப்பட்டுக்கு பட் அது ஃப்ளேம் பப்பட் அப்படியே ஹீல் ஆக ஆரம்பிச்சதுல. ஸோ இதை பார்க்குற ஹீரோ இது எப்படி வந்து ஹீல் ஆகுது, ரொம்ப அற்புதமாக இருக்கு அப்படின்ட்டு ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அது எப்படி ஹீல் ஆகுதுன்ற விஷயத்தை தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஆர்வம். ஸோ அது வந்து இப்படி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்ணுறான், அவன் டொமைன் அதாவது அவனோட ஹெவன்லி கிரியேஷன் பிளான் அந்த டெக்னிக். ஸோ அதனோட ஃபோர்ஸ் தாங்க முடியாமல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு பப்பட்டை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இழுக்க ஆரம்பிக்கிற நேரத்தில். ஸோ அதுக்குள்ளே ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த பப்பட் வரதுக்கு ஒரு வெயிட் பண்ணிட்டு அந்த பப்பட்டு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தடுமாறி அங்கே வர. ஸோ இதான் நமக்கு சரியான சான்ஸ் அப்படின்ட்டு ஸோ அந்த ஃபயர் ஸ்லேவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிமானிக் லோட்டஸ் ஃப்ளேம் அதுக்குள்ளே சீல் போட்டு தான் வந்து அதை வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிட்டு இருக்கு. அது எப்படி அதை கண்ட்ரோல் ஒட்டச்சிட்டு நம்ம ஹீரோ அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இடத்துல அதுவும் என்னதான் அட்டாக் பண்ணணும்னு வேலைக்கு ஆகலாம். அந்த இடத்துல ஒரு பயங்கர கொட்டூரமான பிளாஸ்ட் மாதிரி நடத்தி பெரிய சூழல் மாதிரி இந்த டொமைன் ஃபுல்லாகவே சுற்றிக்கிற இடத்துல ஹீரோ சொல்கிறேன் இந்த இடத்துல எப்படியாவது நான் வந்து இது உடச்சது வந்து எனக்கு வந்து சொந்தமாக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்ணுறான், அவன் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி ஓகே இது வந்து ஃபோர்ஸாக கண்ட்ரோல் பண்ண முடியலாம், சீல் தான் பண்ணணும் அப்படின்ட்டு அவரோட மென்டாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஃப்ளேம் சீல் இருக்கு இல்லையா, அதை அவனோட ஃப்ளேம் சீல் மூலிமா வந்து சுத்த ஆரம்பிக்கிறான். அதில் அதை உடச்சிட்டு நம்ம சீனியர் பிளட் ஆக்சிட் பண்ணாலும் அதே மாதிரி ட்ரை பண்ணிருக்கான். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சீலும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து பிரேக் ஆரம்பிக்கு, அந்த பப்பட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி விடுப்புன்னு கத்திட்டு இருக்கு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ரிங்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து கழுத்துலேருந்து காலம் எங்கேயும் அசைய முடியாத மாதிரி வந்து அப்படியே வந்து டைப் பண்ணி பைண்ட் பண்ணுறான். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த லோட்டஸோட கண்ட்ரோலிங் சீல் மறைய ஆரம்பிச்சு அப்படிக்க இதை பார்த்த இந்த ஃப்ளேம் லோட்டஸ் வந்து அவன் எவ்வளோ தைரியம் தான் என் பப்பட்டை திருட பார்ப்பான் அப்படின்ட்டு சரியான டென்ஷனாக வந்ததில்ல. ஸோ ஹீரோ அந்த பப்பட்டை எடுத்துட்டு ஸோ கண்டிப்பாக இது நமக்கு ஃபியூச்சரில் ஹெல்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்டில் ரெடி ஆகிறான். ஸோ ஹீரோ வந்து பார்த்துருங்க இப்போ எப்படி சுச்சுவேஷன் போயிட்டுருக்குன்னு பார்க்க ஹீரோ மட்டும் இல்லாமல் அடுத்த மற்றவங்களும் அவங்களோட டெக்னிக் அவங்க கிளானோட டெக்னிக்ஸை வச்சு அவங்க எடுத்துக்கிட்ட பப்பட்ஸை போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஃபயர் கிளான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எடுத்த பப்பட்டை பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் யூஸ் அடிக்க இப்படி டிமன்ஸாக கிராக் விட்டுருக்கு. சோல் கிளானோட வைஸ் லீடர் அவன் என்ன பண்ணுறான், எக்கச்சக்க செயின்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பப்பட்டை பார்த்தீங்கன்னா பைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த பப்பட்டை பார்த்தீங்கன்னா வந்து அவன் இவன் இருப்பான்ல ஹுன் ஃபெங் அவன் என்ன பண்ணுறான் அதனுடைய எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணுறான். அந்த இடத்துல அதுக்கிட்ட எல்லா எனர்ஜி பார்த்தீங்கன்னா வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. அவனும் திரும்பி பார்க்க அவன் கண் ரொம்ப கொட்டூரமாக தெரியுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் எப்படி டேரக்டாக அதனுடைய எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணான், அவன் ஏதோ கொட்டூரமான கல்டிவேட் பண்ணுறாங்கிறது எனக்கு வந்து புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேமை போட்டு பொடந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கூட கேப் விடாமல் இருக்கிற எல்லாரும் போட்டு அடின்னு 7 பேரும் போட்டு அடிச்சுட்டு இருக்கானுங்க. எல்லாருமே இப்போ அவனோட சுப்ரீம் டெக்னிக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை பைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கூ கிளானோட அந்த எல்டரோ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே 4 அந்த பிரிண்ட் ஹேண்ட் பிரிண்ட் அந்த டெக்னிக் மவுண்டன் சில் டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரே அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராக் கிளானு பார்த்தீங்கன்னா விடாமல் எக்கச்சக்க ராக்ஸ் வச்சு அட்டாக் பண்ண ஒரு கட்டத்தில் அதனோட கால் ரெண்டுத்தையும் பைண்ட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் தண்டர் கிளானை சேர்ந்து கூட பார்த்தீங்கன்னா பெரிய தண்டர் பாலாக கிரியேட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து கொல்ல போறாங்க. நம்ம ஜியான் அட்டாக் பண்ணுவா இதெல்லாம் பார்த்தா அது வந்து என்ன தைரியம் தான் அட்டாக் பண்ணிவிடான்ட்டு ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த லோட்டஸ் ஃப்ளேம் மாதிரி வந்து பயங்கர கொட்டூரமாக எல்லாரையும் பார்த்தீங்கன்னா தூக்கி அடிக்க ஆரம்பிக்குது. அதில் ஸோ ஏடாச்சுன்னு பார்த்துருக்கேன் அந்த பாப்பரை சொல்லிட்டு இதில் என்ன தைரியம் தான் என்ன வந்து இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுவீங்கடா மானம் கிடக்குங்க அப்படின்ட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களால் எனக்கு கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அதனோட பப்பர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா
அது எல்லாத்தையும் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் வந்து இவங்க மேலே பண்ண வைக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த 7 பேர் இந்த டூஷிங் பக்கத்தில் வந்து செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் இருக்குது. ஸோ எல்லாம் தடுக்கிறாங்க. பட் அது பார்த்தீங்கன்னா டூஷிங் லெவல் ஃபயர் ஸ்லேவ். அதனால அந்த இம்பாக்ட் ரொம்ப கொட்டூர் மாதிரி எல்லாரும் சரியாக டேமேஜ். இந்த பக்கம் இந்த ஃப்ளேமாலையும் முடியாமல் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மயக்கமாக ஆரம்பிக்க இதை பார்த்தோன்னே அந்த ஃப்ளேம் இப்போ வந்து வீக்காச்சு, இப்போ தான் நம்ம கண்டிப்பாக இது பண்ணோம் அப்படின்ட்டு இந்த ஹுன்மேஷன் என்ன பண்ணுறான், ஒரு ஃபார்மேஷன் டெவில் சீலிங் ஃபார்மேஷன்ற ஒரு ஃபார்மேஷனை போட ஆரம்பிச்சு அது வந்து கொட்டூர ஃபோர்ஸை பார்த்தா வந்து அந்த ஒரு ஃப்ளேம் மேலே பார்த்தோன்னா வந்து இறக்க ஆரம்பிக்கிறதுல நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இருக்கிற மற்ற 6 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபார்மேஷனை சுற்றி வந்து வந்துடுறாங்க. அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அந்த ஃபார்மேஷனை இன்னுமே ஸ்ட்ராங் பண்ணுறாங்க இடத்துல. ஸோ எல்லாருமே அவங்க பவர் கொடுக்க ஆரம்பிக்க அங்கே வர ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அதிகமாக இருக்கு. அந்த ஃப்ளேமால் டக்கர முடியுது ஒழுங்காக சரண்டர் ஆகிடு அப்படின்ட்டு இருக்கு. அந்த இடத்துல நிற்க முடியாமல் அந்த ஃப்ளேமை பார்த்தீங்கன்னா அப்படியே டிமென்ஷன் ஒட்டச்சிக்கிட்டு இருக்கு இடத்துல. இதை பார்க்குற பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து அது டெவில் சோல் சீலிங் ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாள். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃப்ளேம் லோட்டஸ் ஆங்கிரி புத்தா ஃப்ளேம் அந்த ஃப்ளேமை பார்த்தீங்கன்னா சீல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. அதோட இந்த ஒரு எபிசோட் முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்காது. பட் ஆனால் வந்து ஃபைட் வைஸ் நல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் அடுத்த ஒரு 2 எபிசோடுமே வந்து இருக்கும். சின்ன சின்ன கண்டென்ட்டோடு இருக்கும். பட் ஃபைனலாக வந்த எபிசோட் புதுசாக ஒரு கேரக்டர் காட்டுங்க. கேரக்டர்னு சொல்ல முடியாது, புது ஃப்ளேம் இது வரைக்கும் இல்லாமல் ஒரு புது ஹெவன்லி ஃப்ளேம் வந்து பிறந்திருக்கும். அதுக்கு ஒரு சோல் ஃபார்முமே வந்து இருக்கும். அதுக்கு அந்த ஒரு எபிசோட் போகிறதுக்காக நான் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போகிறேன். இப்போ வந்து கொஞ்சம் ஹெல்த் வந்து ரெக்கவரி வந்து ஆகிருக்கு. ஓகே தான், அப்போ ஓரளவுக்கு பேச முடியுது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு, வாய் கொப்பளம் போட்டுச்சு, பேச முடியுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேருமே கேட்டு எனக்கு தெரிஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸ்னால் மெசேஜ் பண்ணி ப்ரோ எப்படி உடம்பு எப்படி இருக்கலாம் கேட்டீங்க. ரொம்பவுமே சந்தோஷம். நான் சீக்கிரமாக வந்து அடுத்த எபிசோட் போகிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். கமெண்ட் பண்ணிட்டு போங்க.